கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை ஆனி மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு விழிப்புள்ளவர்களாக இருங்கள். இன்றைய தியான வசனம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தியானம். வஞ்சிக்கிறவர்களுடைய தந்திரங்களை பற்றி கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். இரண்டாவதாக, விசுவாசிகள் விழிப்புணர்வுள்ளவர்களாக இருக்காமல் அசதியாக இருந்து விடுவதால் வஞ்சகர்களின் கண்களிலே சிக்கிக் கொள்கின்றார்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு விசுவாசியின் கால்களுக்கு தீபமும் செல்லும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கின்றது. ஒருவன் வெளிச்சத்திலே நடக்கும் போது இருளின் அதிகாரம் அவனை பற்றி கொள்ளாது. வெளிச்சத்திலே இருளுக்கு இடம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தேறின சிந்தை உள்ளவர்களாய் ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டுமென்று தேவ ஊழியராகிய பவுல் பிலிப்பு சபையின் விசுவாசிகளுக்கு கூறினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் சில வேளைகளிலே தங்கள் சொந்த வாழ்விலே தனிப்பட வேதத்தை வாசித்து தியானிக்க தவறிவிடுகின்றார்கள். மற்றவர்களுடைய போதனைகளிலேயே எப்பொழுதும் தங்கி வாழ்கின்றார்கள். தங்களை தங்கி வாழ்ந்தவர்கள் சறுக்கும் போது இவர்களும் அவர்களோடு விழுந்து விடுகின்றார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆவிக்குரிய சபையை தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் மன விருப்பத்தின் படி அல்ல, வேதத்தை சுத்தமாக பிரசங்கிக்கும் சபையை தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் நட்புகளை வேதத்தின்படி ஆராய்ந்து அறிந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வேதத்தை குறித்து பேசும் காரியங்கள் வேதத்திலே குறிப்பிட்டபடி உண்மையாக இருக்கின்றதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படி உணர்வுள்ள இருதயத்தையும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் கொடுக்கின்றார். எனவே ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய சபை ஐக்கியத்திலே இணைந்து அங்கு பிரசங்கிக்கப்படும் வார்த்தைகளை கேட்டு கை கொள்ள வேண்டும். அனுதினமும் கருத்தோடு வேதத்தை வாசித்து ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். விழிப்புடன் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இவைகள் இன்றியமையாதவைகள். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைகளால் அடியேன் எச்சரிக்கப்படும் போது அதை அசட்டை செய்யாமல் கை கொள்ளும்படி அதனால் உண்டாகும் மிகுந்த பலனை உணர்ந்து கொள்ளும் இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.